وبركاته. الحمد لله رب العالمين. بلغ العلا بكماله، كشف الدجى بجماله، حسنت جميع خصاله، صلوا عليه وآله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மேலான அல்லாஹ்வின் கிருபையின் காரணமாக ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் முதல் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய பொன்னான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருப்பது இருக்கிறதே, அது மிகவும் கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நம் மீது பேராசை கொண்ட கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கிருபையாக இருக்கிறது. அல்லாஹுடைய நியாமத்துகளை எண்ணுகின்ற பொழுது அதை எண்ண முடியாது என்று சொன்ன வல்ல ரஹ்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நியாமத்து போதும். அதை எண்ணிவிட முடியாத அளவிற்கு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பேராசை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து இருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மறுமையில நமக்காக வாதாடுவார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் சிந்திக்குகின்ற பொழுது நாம் என்ன தவம் செய்தோம்? அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக பிறப்பதற்கு என்று நாம் சற்று சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், இந்த உம்மத்தினர்களாக பிறந்ததற்காக வேண்டி நாம் விஐபியாக இருந்து கொண்டிருக்கிறோம். கூட்டங்களில் சில நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து இருக்கிறோம். திருமண நிகழ்வுகளில விஐபி என்று சில நபர்கள் வருவார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய வருகையை பார்க்குகின்ற பொழுது சரியாக நிக்காஹுடைய நேரமாக இருக்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்க, அப்படி கை காட்டிட்டு உள்ள போவாங்க, சாப்பிடுவாங்க. பந்தியில நல்லா சுட சுட சாப்பிட்டு அப்படியே ஃபோர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போயிடுவாங்க. போகின்ற பொழுது கிஃப்டும் கொடுத்துட்டு அனுப்பப்படும். இவங்க தான் விஐபி ஆக நாம் கணித்து வைத்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட விஐபி ஆக கடைசி உம்மத்தினராக நாம் இருக்கிறோம். ஆனால் சிறந்த உம்மத்தி என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆணித்தரமாக நமக்கு சொல்லி தருகிறான். ஹைர உம்மத் என்று அல்லாஹ் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, முன் சென்ற சமுதாயத்தினருக்கு நாம் தான் சாட்சியாளராக, அவர்களுக்கு வசத்தாக, அவர்களுக்கு ஒரு ஆதரவாக நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே வந்தது கடைசி என்றாலும் நம்முடைய சிறப்பு இருக்கிறதே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிக அதிகமான சிறப்புகளை நாம் பெற்று இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற காலத்திலே வாழ்ந்த ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய, மறுமையிலே அவர்கள் சிறந்த நபியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அவர்களுக்கு சாட்சியாக இருப்போம் என்ற அந்த ஹதீசுகளை எல்லாம் பார்க்குகின்ற பொழுது நாம் என்ன தவம் இந்த உலகத்தில் செய்தோம்? ஒன்றுமே செய்யவில்லை. ஒரே ஒரு விஷயம்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள். அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்டுக்காக வேண்டி நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வாக வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நமக்காக வேண்டி அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து இருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வருவார்கள், யா ரசூலல்லாஹ் உதுஉலி, எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅக்கர் வமா ஐஸர்த வமா அலந்தி, அவர்கள் ரகசியமாக பகிரங்கமாக
அதாவது முன் செய்த பின் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே நீ மன்னித்து விடு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே சொல்லி தருகிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்திற்காக வேண்டி ஃபலஹிகத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததற்காக ஆனந்தத்திலே மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்தவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்தவர்கள். ஹதீசுகளிலே நமக்கு ரிவாயத்து செய்யப்படுகிறது. சிரித்தது எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய தலை அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்திலே முட்டும் அளவிற்கு அவர்களுடைய தலை சென்று வந்ததாக ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். இவ்வளவு மகிழ்ச்சி. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஏன் ஆயிஷா இவ்வளவு மகிழ்ச்சியா? என்னுடைய இந்த ஒரு துஆவுக்காக வேண்டி இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இதை விட எனக்கு என்ன சிறப்பு வேணும்? தாங்களே எனக்காக வேண்டி துஆ செய்திருக்கீங்க, எனக்காக வேண்டி துஆ செய்திருக்கீங்க. அல்லாஹ் உங்களுடைய துஆ மக்பூலியத்துக்குரிய துஆ. இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நீங்க துஆ செய்றீங்களே, சந்தோஷப்படுறீங்களே, ஆனா என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா லிதுஆஇ லிஉம்மதி ஃபி குல்லி ஸலா. ஒவ்வொரு வக்திற்கும் ஒவ்வொரு வக்திலும் என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து இருக்கிறோமா? அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடுகளிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அட்லீஸ்ட் அவர்களுடைய பெயரை கேட்டாவது முஹம்மது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நாம் வாழ்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் மறக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வஃபாத்திற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹயாத் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தாக இருந்தா உங்களோடு உரையாடுவோம், எங்களுக்கு அது ஆனந்தம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா எங்க விட்டு பிரிந்தா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் உங்களை விட்டு நான் பிரிந்தாலும் உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படும். நீங்க செய்கின்ற அமல்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படும். அந்த அமல்கள் நல்லவைகளாக இருந்தா ஹமித்துல்லா, அல்லாஹ்வை நான் புகழ்வேன். அதுல ஏதாவது தவறுகள் இருக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிரு லக்கும், உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பேராசையுடையவர்களாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறு உலகத்திலும் கூட அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆன ஃபரதுக்கும் அலல் ஹௌலி ஃபமன் வரதஹு ஷரிப மின்ஹு வமன் ஷரிப மின்ஹு லம் யத்மா பஅதஹு அபதா. நீங்க நாளை மறுமையில அந்த ஹவுலுல் கௌசர் இடத்திலே நீங்க வருகின்ற பொழுது, நீர் தடாகத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு முன்னால் நான் இருப்பேன், உங்களுக்கு முன்னாடியே போய் நான் இருப்பேன். நீங்க தண்ணீர் கேட்பதற்கு முன்பாக அதை கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருப்பேன். என்னுடைய உம்மத்தினர்கள் வருகிறார்கள், அவர்கள் தாகித்தவர்களாக வருகிறார்கள், அந்த தாகத்தை போக்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் அங்கே இருப்பேன் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பேராசை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். நாளை மறுமையில எல்லோரும் நஃப்சி நஃப்சி என்று அலைகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று சொல்வார்களே, நாம் மறக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனையாகவே வாழ்க்கையிலே வாழ்ந்து இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் அட்லீஸ்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டாவது நாம் ஸலவாத்து சொல்லணும். அதுவும் நமக்கு நன்மை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னா யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு முறை சொல்லுகிறாரோ அவருக்கு 10 ரஹ்மத்து இறங்குகிறது என்று கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரியத்தை வைக்கக்கூடிய, இந்த உலகத்தில் யாரெல்லாம் புகழக்கூடாது என்று நம் முன் சொல்லுகிறார்களோ அவருக்கு முன்னால் நின்று நீ சொன்னாலும் சரி
சொல்லாவிட்டாலும் சரி நான் புகழ்ந்து கொண்டு தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரியத்தை வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.